இன்னும் நம்ப முடியல. இத்தனை வருஷம் வளர்த்தாரு, திடீர்னு செய்தி கேட்டோன்னா நம்ப முடியல. அவருக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தார். ஒரு மாதம் கூட முன்னாடி கூட அதான் நான் கிடச்சேன். ஏன் கூப்பிட்டாரு, நான் ஏன் போனேன் எனக்கு தெரியல. சில பேர்லாம் கடவுளாக பிறகுறாங்க. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Book your next holiday at Grand Royal Tours. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. அவர்கிட்ட இந்த அசிஸ்டன்ஸ்கிட்டலாம் நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். சாருக்கெல்லாம் தெரியாமல் போயிட்டேன். சார் வராங்க, மேக்கப் போடுறாங்க, ஒழிக்கிட்டே இருக்கேன். திரும்பி இந்த டைலாக் பேச முடியும். டக்குன்னு திரும்புவாங்க, அங்கே தான் கேமரா இருக்கு. நான் ஒரு லைட்டுக்கு முன்னாடி வழி ஒழிச்சிட்டு இருந்தேன். இங்கே யாரை கேட்டுக்கு காப்பாச்சிங்க, நான் அப்பா இல்லாத பையன் சார், சினிமானா உயிர் சார், எனக்கு வேலை கற்றுக்கிறதுக்கு சார் காலில் வந்து காலை பிடிச்சார். காலை பிடிச்சி அழுகுறேன். அப்படியே அவருக்கு எப்போ சாயிடுச்சு. எல்லாம் பரிதாபமாக பார்க்குறாங்க. என்னை பார்த்து என் வாழ்க்கை அன்றைக்கி தான் தவங்குச்சு. கண்டினியூ பண்ணணும்னு அந்த தெய்வம் சொன்னதால் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்து நான் பேசுகிறேன். அது இன்றைக்கி நடந்த மாதிரி இருக்குது. தவிக்கிறவங்க, வாய்ப்பு கிடைக்காது, அவங்களாம் ஒரு ஃபைண்டு வாழ்க்கை தோங்கணும்னா ஒரு நல்ல மனுஷன் பார்வை பண்ணணும். கடைசி மாதம்லாம் இருக்குல்ல, அவரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இவர் இன்னும் ஒரு 20 வருஷம் கரெக்டாக இருப்பாருன்ற மாதிரி தோணும். தப்பானவன் ஜெயிப்பானா, ஜெயிச்சிருக்கான், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். ரைட்டாக பண்ணவன தோற்றுருக்காங்க, ரைட்டாக பண்ணவன் ஜெயிக்கிறான், ரைட்டாக பண்ணவும் தோக்குறான். நம்ம வழி என்னவோ, நமக்கு உள் மனசு என்ன தோணுதோ அதை செய்யணும். ஒரு பழமொழியாக சொல்லுவார், இனிப்பெண் மட்டும் முக்கியதியா, அசிங்கத்தை விட முக்கியம். பெரிய விருது கொடுத்துருக்காங்க, ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த தெய்வத்துடைய பெருந்தன்மைக்காக தான் சொல்கிறாங்க. நான் டைரக்ட் பண்ண போகிறோம்னா சார் காலில் வந்து பேசினாங்க, படியா டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காத. சொந்தக்காரன் வந்திருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கான், அது டைரக்ட் பண்ணி அப்படி அது அந்த நடிப்பெல்லாம் இல்லை. ஃபேமுக்குள்ளே என்ன வரணும், ஜனம் என்ன பார்க்கணும், அந்த கவனம் தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் ஏடியாக இருந்துட்டு பாதியில் வந்து படம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற ஒரு... வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சோகமாக தான் இருக்கேன். என்ன பண்ணுறது, இது நடக்கும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அது எங்கள் குருவுக்கு நடக்கிறது மனவேதனையாக இருக்குது. எல்லார் வாழ்க்கையும் நடக்கும். அது நடக்கும்போது தான் அந்த வேதனை உச்சத்துக்கு இருக்கும். அது சாருக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்தது, சடானாக வந்தது, அது இன்னும் நம்ப முடியல. அது பொய்யா இருக்குமோ, பொய்யா இருக்கக்கூடாதோ, அப்படி தான் மனசு சொல்லுது. திரையில் சந்திச்சுட்டான் முதல்ல. நான் வந்து சூரராஜ் சித்திரங்களை சீனிவாச தேட்டரில் பார்த்தேன். வியப்பு. என்ன காரணம், நம்ம வயசு அந்த வயசு, ஸ்கூல் படிச்சுட்டு சைட் அடிக்கிற வயசு. அப்போது நல்லா இருக்க ஒரே தெருவில் எதிர்க்க டெய்லர் கடை, ஏற்று வீட்டில் பொண்ணு இருக்குது. அங்கே வந்து ஒரு ஆள் உட்காந்து ஒரு பையன் அந்த பொண்ணை சைட் அடிக்கிறது, அதுக்கு ஒருத்தன் போட்டி. நம்ம தெருவில் நடந்த மாதிரி இருக்க. அதாவது இதெல்லாம் சினிமாவா, கதாநாயகன் ஒரு அறிமுகம், அவங்க ஜிகினா சட்டை போட்டு அப்படிலாம் பார்த்தேன். சினிமாவுக்கு ஏதாச்சுமான ஒரு சாதாரண லவ் பண்ணுறாங்களே, அந்த பொண்ணு ஸ்கூல் போட்டு வருது, ஸ்கூல் போட்டு சிக்னல் கொடுக்குது, அதான் அவருக்கு தெரியுது. இதெல்லாம் நம்ம பண்ணுற சேட்டைகள் மாதிரி இருக்கு. அதனால் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு. இது பிள்ளைகள் படம் பண்ண முடியுமா, நம்மளில் ஒருத்தர் மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு. அது நமக்கு சினிமா தெரியலாம் கூட அது ரொம்ப அப்படி உள்ளே இழுத்துச்சு. அப்படியே அந்த படம் பார்த்து பயமாக இருக்கேன். அப்போ நான் சினிமா வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன். நான் தேவர் ஃபிலிம்ஸ்க்கு வருவேன். அங்கே வாசல் நின்று யாராச்சும் வர்றவங்களாம் நம்ம பார்வைப்படாதா கூடுவாங்க. அப்போ அங்கே தூயவன் சார் வருவாங்க, அவங்க வசனம் சார். அவர் ஒரு நாள் கேட்டார், யார் நீ அசிஸ்டன்ட் டைரக்டர், இங்கே நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு கேள்வியா அப்படின்ட்டார். அப்போ திடீர்னு சார் 106 நாளாக வந்திருக்கு சார். நான் கணக்கு சொல்கிறேன். 106 நாள் டைரி எழுத்தில் காமிச்சேன். அப்போ கையெழுத்து எழுதி காமிச்சேன். கையெழுத்து பரவாயில்ல, என்னை வந்து ஆஃபீஸில் பாரு அப்படின்னு போயிட்டார். அப்புறம் அவன் ஆஃபீஸுக்கு போனால் அவர் ஆஃபீஸ்க்கே வரல. பாக்கியராஜ் சார் இல்லை, தூயம் சார். ஓகே. ஒரு 3 மாதம் நானும் போனால் 3 மாதம் பொறுத்து வந்தார் சார். வந்து யார் கேட்குறாரு, நான் தான் உடனே. அப்புறம் காப்பி அவர்கிட்ட காப்பி அசிஸ்டன்ட், நான் ஆஃபீஸ் பாய். காப்பி காப்பி எதுலேயே தப்பான, காப்பி வாங்கினாலும் தப்பாக வாங்குறேன், சக்கரை அதிகமாக கம்மியாக போடுறேன், ஜாஸ்தி போடுறேன், டிகாஷன் அதிகமாக போடுறேன், எல்லாம் தப்பு பண்ணுறேன், காப்பி எடுத்து தப்பு பண்ணுறது, திட்டு வாங்கினுக்கிற ஒரு ஆஃபீஸ் பாய் நான். அங்கே டைரக்டர் ஒரு நாள் தட்ட மாதிரி டைரக்டரு அந்த கம்பெனி தூயம் சார் கம்பெனிக்கு படம் பண்ணுறாங்க. வீடியோ வரை கத்துன்னு படம். அது தெரியும் அவங்க படம் ஆரம்பிக்க போகிறாங்கன்ட்டு.
திடீர்னு ஒரு கதவு தட்ட வந்து திறந்தா சார் நிற்கிறாங்க. இதுக்கு அப்படியே மிரண்டு போயிட்டேன். அதுவும் ஆர்டிஸ்ட்டு, நம்ம பார்த்த கனவு நாயகன். எதுக்கு இருக்கிற சார் கேட்டாங்க, தூயன் சார் கேட்காங்க. இல்லை சார் வரல தூயன் சார் எனக்கு சொல்லியிருக்காங்க, அவர் வந்தார்னா டிஃபன் காப்பியெல்லாம் வாங்கி கொடுத்து அதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் சார் வாங்க உட்கார வச்சுருந்தேன். அப்போது என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு என்ன சார் வர்றது அப்படி கேட்டேன். அந்த முனையில் ஒரு வண்டி கடை இருக்கும், அதில் மிளகா பஜ்ஜி சுண்டல் வடைலாம் இருக்கும். அது வடையை உடச்சி சுண்டலை போட்டு தருவாங்க, அது வாங்கிக்க 2 மிளகா பஜ்ஜி. இது எனக்கு ஒரே ஷாக்கு. இவர் 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு சமோசா வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, ஏதோ கட்லெட் வேணும்னு சொன்னால் இது இப்படி சொல்கிறது எனக்கு அதே பிடிச்சி யதார்த்தமாக இப்படியா டவுன் டு எர்த்தாக இருக்காரு. அது வாங்கி கொடுத்தேன், அது வாங்கி சாப்பிட்டாங்க. அப்போ அவரே பார்த்துட்டுருக்கேன், இது நிஜம்தானா, நம்ம படத்தில் பார்த்தவர் இப்படி வராரு. அப்போ பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே சாரை பார்க்கலாம் வருவாங்க. அப்போ தான் எனக்கு பார்வை சாரை பார்த்து. அப்போது எங்கள் வீட்டில் சொல்லுவேன், இவர்கிட்ட வேலைக்கு சேரணும், இவ்வளோ பெரிய ஜம்பான் அப்படின்னு. அப்போது ஒரு நாள் டைலாக் எழுதுறாங்க சார், அதை காப்பி எடுக்கணும். யார் காப்பி எடுப்பாங்கன்னு போது அப்போ அங்கே ஒருத்தர் சுப்பிரமணியன் இருந்தார், அவர் தூயன் சாருடைய அசிஸ்டன்ட். அவர் இந்த பையன் நல்லா இருப்பான் அப்படின்னா. அப்போ யாரும் கொடுத்தாங்க, நான் எழுதுறேன், காப்பி எடுத்து கொடுத்தேன். சார் படிச்சுட்டு அப்படி பார்த்தாங்க, தூயன் சார் நீ தான் காப்பி எடுக்கிறார். ஏன்னா அது காப்பி எடுக்கணும்னா அந்த டைலாக் பிரித்து அது எழுதணும். அவருக்கு மெத்தட் தெரிஞ்சதால நான் அப்படியே எழுதியிருக்கேன் மெத்தட். அப்படியே நான் இதான் சாக்கிட்டு சார் என்னை வேலைக்கு வச்சிங்க சார். எப்பா என்கிட்ட நிறைய பேர் வேலைக்கு இருக்காங்கல்லவா, எப்படி வச்சுக்க முடியும். எனக்கு அப்படியே க்ளவுட் அப்படியே ஃபார்ம் ஆகி மழை வரணுங்க டப்புன்னு போயிடுச்சு. என்னடா ஆச்சு என்ன 2வது நாள் இந்த சுப்பிரமணியன் சொன்னேன், சார் இப்போ வேலை பேசணும், தூயன் சார் இப்போ சொல்லணும், தூயன் சார்கிட்ட சொல்லி அது சண்டை கடாயிரு போகுது, ஏன்னா அவர் படம் எடுக்க வந்துக்கிறாரு, ரொம்ப பண்ணியா அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சுப்பிரமணியன் சொன்னார், இந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் வேலைக்கு. நான் அன்றைக்கே சொன்னேன்ல, என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, நான் எப்படி முடியும் அப்படியே வலி கிடைக்கலன்ட்டு. அப்போ அவங்க டிஸ்கஷன் பண்ணும்போது நான் சுண்டல் பஜ்ஜியெல்லாம் வாங்கி வச்சுட்டு காப்பிலாம் கொடுத்துட்டு நான் வெளியே போயிடணும். அப்புறம் தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ எதை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம வெளில அனுப்பிச்சுறாங்க. அது போகும்போது உள்ள நான் ஒரு அப்பவே உஷாராக என்ன பண்ணுவேன், ஒரு சின்ன கல் இதை எடுத்து அந்த கதவு விட்டு அப்படியே வச்சுருவேன். கதவு ஃபுல்லாக மூடாது, காரணம் ஒரு சின்ன கேப் இருக்கும், அந்த கேப்லேயே பார்க்குறது சார் எப்படி பேசுகிறாங்க, எப்படி சொல்கிறாங்க சீட்டு அப்படி அந்த கதவு விடுக்கள் தான் அப்படியே பார்த்து மேய்மாரி இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த படம் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஷெடியூலுக்கு ஒரு 10 நாள் ஷூட்டிங். அப்போ அந்த கம்பெனி சார்பாக ஒரு அசிஸ்டன்ட் போகலாம். அப்போது கம்பெனி சார்பாக என்ன அனுப்பிச்சாங்க தோழி சார் சுப்பிரமணியம் எல்லாம் சொல்லி சார் அவர் கம்பெனிக்காக வந்திருக்காங்க. 10 நாள் ஒர்க் பண்ணணும். அப்படியே வாழ்க்கை வந்து பன்னீர் தட்ட மாதிரி இருக்குது, மாட்டேன்டா அப்படின்ட்டு. அப்போது ஒரு நாள் சாப்பிட்டு சார் படுத்துருந்தாங்க மத்தியானம், ஒரு 10 நிமிஷம் படுத்தாங்கன்னா அந்த கேப்பில் நான் போய்ட்டு சார் என்னை வேலைக்கு வச்சிங்க சார் அப்படின்னு. என்னப்பா சொன்னலப்பா அப்படின்ட்டார். ஐயோ ரொம்ப ஆயிடுச்சு, நம்ம அவசரப்பட்டுமோ அப்படிலாம் ஆச்சு விட்டேன். பட் இந்த கேப்பில் அவர்கிட்ட இந்த அசிஸ்டன்ஸ்கிட்டலாம் நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஒரு பையன் தேவைப்பட்டான், ஓடி ஆடி வேலை பார்க்கறதுக்கு அதை வாங்கிட்டு எடுத்துக்கலாம். அந்த வேலைலாம் நான் பார்த்தோன்னே அவங்களாம் பிடிச்சி போயிடுது. அப்போ அவங்களுக்கு நான் 10 நாளுக்கு அப்புறம் நான் தொத்துருக்கேன். அவங்க அப்படியே பார்த்து ஒன்று பண்ணு, 10 நாள் இங்கே முடிஞ்சோன்னா 11வது நாள் வேறு படம் ஷூட்டிங் மௌனகீதங்கள். அது எங்கே நடக்குது நான் சொல்லிடுறேன், இடம் அடையாறு ஒரு வீட்டில், நீ அங்கே வந்துடு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் விட்டாங்க. காருக்கெல்லாம் தெரியாமல் 10 நாள் முடிச்சு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே சார் வராங்க, மேக்கப் போடுறாங்க, ஒழிக்கிட்டே இருக்கேன், கண்ணிலே படல. அப்போது சார் அப்படி திரும்பி டைலாக் பேச முடியும், டக்குன்னு திரும்புவாங்க, அங்கே தான் கேமரா இருக்கும் பேசுவாங்க. அப்படி திரும்பி போய் நான் கிளாப்பு கொடுத்து நானே போய் டெக்வான் அப்படியே சொல்லிட்டேன். டக்கு திரும்பினாங்க, டைலாக் பேசுவாங்க. டைலாக் பேச முடிஞ்சு கட் அப்படின்ற பிறகு சைலண்ட்டாக இருக்காங்க. அவர் ஷாட் ஓகேவா இல்லையா, அவங்களுக்கு இந்த வாய்ஸு அவருக்கு வழக்கமாக இருக்கிற அசோசியேஷன் இல்லையே, இந்த பையன் மாதிரி வாய்ஸ் இருக்கேன் எங்கே அப்படியே தேர்றாரு. நான் ஒரு லைட்டுக்கு முன்னாடி அப்படி ஒழிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் வா, யாரை கேட்டுக்கு காப்பிச்சிங்க சார், நான் அப்பா இல்லாத பையன் சார்,
சினிமானா உயிர் சார் எனக்கு வேலை கற்றுக்கிறதுக்கு சார் காலை பிடிச்சார். காலை பிடிச்சி அழுகுறேன். அப்படியே அவருக்கு எம்பர்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் சரிதா எல்லாம் நிற்கிறாங்க, எல்லாம் பரிதாபமாக பார்க்குறாங்க. அவர் அப்படியே பார்த்து என்னை பார்த்து தட்டி சரி கண்டினியூ பண்ணு அப்படின்னாரு. என் வாழ்க்கை அன்றைக்கி தான் துவங்குச்சு. கண்டினியூ பண்ணணும்னு அந்த தெய்வம் சொன்னதால் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்து நான் பேசுகிறேன். அவர் இல்லைன்னா என்னால் முடியல. அது இன்றைக்கி நடந்த மாதிரி இருக்குது. நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, அது எத்தனை தடவை சொன்னாலும் என்னுடைய ஆரம்பத்தை நான் யோசிக்கிறதுக்கு இது நல்ல செய்தி இதை விட்டால் கிடையாது. தவிக்கிறவங்க வாய்ப்பு கிடைக்காது அவங்களாம் ஒரு ஃபைண்டு வாழ்க்கை துவங்கணும்னா ஒரு நல்ல மனுஷன் பார்வைப்படணும், திறமசாலி, மனிதாபானம், மனிதநேயம் உள்ள ஒரு பார்வை நம்ம பட்டால் வருவன்றதுக்கு என் குருநாதர் தான். இன்னும் நம்ப முடியல. எதுவும் எப்படி பேசணும், எப்படி பேட்டி கொடுக்கணும், எப்படி நடக்கணும், அவர் குணம் எல்லாமே தெரியும். அவர் திரும்பினார்னா கோபமாவா, அவர் சந்தோஷமாக திரும்பினாரா, மூட் அவுட்டாக இருக்காரா தெரியும். அத்தனை வருஷம் வளர்த்தாரு. திடீர்னு செய்தி கேட்டோன்னே நம்ப முடியல. அவருக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருந்தார். ஒரு மாதம் கூட முன்னாடி கூட நான் ஒரு மாதமாக பார்க்காம இருந்தேன். அப்பப்போ பார்க்காம இருந்தேன். திடீர்னு கிளம்பி நான் போனேன். போயிட்டு என்ன விஷயம் சார், உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு சார், வந்தேன்னா உட்காரன்ட்டு உடம்பு எப்படி இருக்குது, நிறைய ப்ராப்ளம் சொன்னேன். எல்லாம் ஓகே, நீ தைரியசாலியா, நல்லா இருக்கேன், ஒன்றும் மாத்திரைலாம் ஒழுங்காக சாப்பிட்றியா, மருந்து சாப்பிட்றியா, எல்லாம் கிட்ட சார் இப்போ ட்ரிம் ஆகிட்டீங்க சார், இப்போ நல்லா நீ எங்கே இருக்கீங்க சார் அப்படின்னு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியா எல்லாம் பார்த்து இப்போ வெளியே வர மாட்டார். கதவை தந்து ஓட்டுநரை கூப்பிட்டு போய் அவனை வண்டி கிடைக்கும் அப்படின்னு கூப்பிட்டு போய். அது ஏன் கூப்பிட்டாரு, நான் ஏன் போனேன் எனக்கு தெரியல. அது ஒரு 3 நாளுக்கு அப்புறம் நான் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு வாய்ஸ் இப்படி கரகரன்னு இருக்குன்னு அதுக்கு மெடிசன் சாப்பிட்ருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். அப்போ ஃபோன் அடிக்கு சார், அட்டி பேசுகிறேன். சார் என்ன விஷயம் சார், மாத்திரை சாப்பிட்டியா நீ, சாப்பாடு சாப்பிட்டியா, சாப்பிட்டேன் சார். எங்கே இருக்க அப்படி, ஒரு டாக்டரை பார்க்க வந்தேன். டாக்டரா எங்கே, இல்லை அது செக்கப் தானே, வேறு ஒன்றும் இல்லையா, பார்த்துக்க, வேறு வேலையும் மருந்து சாப்பிடு. ஓகே, இப்போ என்ன விஷயம் சார் சொன்னீங்க, ஒன்றும் இல்லையா, அதுக்கு தான் ஏன் கேட்டேன் ஃபோன் வச்சு. அதான் நான் கடைசியாக கேட்டேன், சாப்பிட்டியா, வேலைக்கு மாத்திரை சாப்பிடுன்னு தான் ஒரு கடைசியாக சொன்னது. இது அப்புறம் என் வாழ்க்கையிலே பிடிமானமே போச்சு. ஏதாவது நான் ஜெயிச்சா போய் சார்னு சொல்லணும், ஏதோ வலி இருந்தால் போய் சார்னு சொல்லணும். யார்கிட்ட சொல்ல, நான் ஏழைப்பட்ட பையன். சினிமான்றது எவ்வளோ உயரம்னு எங்கள் வீட்டில் தெரியாது. ஒரு டைரக்டர் ஆகணும் எவ்வளோ பெரிய போஸ்ட்டு, அதுக்குள்ளே எவ்வளோ போராடணும், டைரக்டர்னால் என்ன வேலை. அதுவும் எங்கள் அப்பா 17 வயசு இருக்கும்போது அப்பா தவிட்டாங்க. அம்மாவுக்கும் படிப்பு அம்மா அப்போ இல்லை, அவங்களுக்கும் தெரியாது. என்னை சார்ந்த யாருக்கும் நான் என்ன வேலை பார்க்குறோம், என்ன வேலைன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். டைரக்ட் பண்ணுறப்பில்ல, ஹீரோவை நடிக்கிறப்பில்லன்னா எதோ நடிக்கிறான், அப்படி தான் பண்ணல. இந்த அதெல்லாம் தெரிஞ்சவர் அவர் ஒருத்தம். எப்படி வந்தான் நம்மகிட்ட, எப்படி இருக்கான், எங்கே போனாலும். அமெரிக்கா போயிட்டு பட்டிமன்றம் பேசாருங்க, அவர் நடுவர். நான் வேறு பேசுகிறேன், என்னை கூப்பிடும்போது பட்டிமன்றம் பேசும்போது முதல் கொடுனா பாண்டியா முதல் தட்டி கொடுத்து மாயா அவனு கூடுவார். அவங்க சுமதி அவங்க பேசுவாங்க, லாய சுமதி. அது என்ன அவ்வளோ உரிமையாக பாண்டியா, நம்ம சிஷன் இல்லை, சந்தோஷம். எப்படி எனக்கு அப்படி இருக்கும், அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். சில பேர் தான் கடவுளாக பிறகுறாங்க, அதிர்ஷ்டம் இல்லை, நமக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல, வரும். இப்படி தான் தெய்வமாக வரும். இப்படி எனக்கு இவ்வளோ வாழ வச்சு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணிச்சார். என் 3 பசங்க கல்யாணம் பண்ணிச்சார். என் 2 பேரனுக்கு பேர் வச்சார். இப்போது என் தார் பர்த்டேக்கு நான் போனோம், குருவுக்கு போனோம். ஒரு சிஷ்ய பர்த்டே கொடுத்து இல்லைம்மா அப்படி நான் கூப்பிட்றது எனக்கு வேதனையாக இருக்கும். இது தேவையாது பட்டு இப்போ கேள்விப்பட்ட டக்குனு சொல்லுவார்,
வந்து டக்குன்னு என்ன கூட வந்து எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டு வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்து ஒரு ஆள் என்ஜாய் பண்ண பர்த்டே பற்றி ஃபுல்லாக பற்றி ஒரு கவர் கொடுப்பார். பற்றி பார்த்தா சட்டை உங்களுக்கு சரியாகுதா பையா அளவுக்கு ஒரு சட்டை எனக்கு கொடுத்துருவார். ஒரு தரையும் ஒரு சட்டை கொடுப்பார். வெறும் சினிமாவில் மட்டும் இல்லாமல் உங்களை கையை பிடிச்சி கூடவே எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிருக்காரு. நிறையா பேருக்கு குரு சிஷ்யன் சினிமாவில்னா நான் திமுறை சொல்ல, அது சார் நானும் தான் பேசுவாங்க. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி போயிட்டா சார் வரலையான்னு கேட்பாங்க. சார் வந்தால் எங்கே அவங்க சிஷ்யன் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு பெருமையாகவும் அவ்வளோ இருக்கும். எல்லாருமே அஃபெக்ஷன் எல்லாருமே சிஷ்யங்கள்லாம் கூட உட்காந்து சாப்பிட்றது. அவர் சாப்பிடும்போது அவர் டைரக்டர் அவர் சாப்பிட்றாரு, நம்ம பக்கத்தில் இன்னும் தட்டு வாயா எடுத்து வச்சு சாப்பிடு, அந்த சாப்பிட வச்சு பார்ப்பார். அவர் ரொம்ப கோபமாக்குறாரு என் மேலனா அதை வெளிக்காட்டுறத சாப்பிடாம இருப்பார். அவர் சாப்பிடாம இருப்பார். அசிஸ்டண்டாக இருக்கும்போது ஏதாவது சொல்லி நான் செய்யாமல் போட்டிருப்பேன். அவங்க அந்த ட்ரெஸ்ஸை கொடு, இந்த ட்ரெஸ்ஸை கொடு, இதை மாற்றி கொடு, ஏதாவது சொல்லிப்பார். அந்த வேகத்துக்கு ஏதாவது விட்டுருப்பேன். கொடுக்கலன்னா அவர் தான் பிரசம் பேர் திட்ட மாட்டார், ஒன்றும் மாட்டார். அதை சொல்லுவோம் சார் சாப்பிடல, நம்ம விட்டு நம்ம சாப்பிடாம இருக்கோம். அப்படியே ஒரு ஹவர் 2 ஹவர் கூப்பிட்டு என்ன நினச்சிருக்கேன்னு ஆரம்பிச்சு அப்புறம் அவன் சாப்பிட்டா நான் சாப்பிட உட்காந்தா தான் அவர் சாப்பிடுவார். சமாதானம் ஆகிட்டுன்னு அர்த்தம். பட் நீங்கள் வாங்கின பாராட்டு இருந்திருக்கும்ல, நீங்கள் ஏடியாக இருந்திருக்கும் போதும் சரி, எவ்வளோ முதல் பாராட்டில் செமையாக பண்ணிட்டு பாண்டியராஜன் அப்படின்னு சொன்ன ஏதாவது ஒரு வார்த்தை நான் அது தற்பெருமையாக இருக்கும். என்ன பாராட்டினாருன்றதுக்கு நான் சொல்கிறேன். அவர் வந்து ஜோசியம் தெரிஞ்சவர் கூட நான் அவர் சொல்லுவேன். இந்து போய் நாடு படம் ஒருத்தர் தெலுங்கார் ஒருத்தர் டெய்லி ரேஷன் எடுத்து வந்தார். அவரை கூப்பிட்டு ஒரு ரேஷன் கொடுத்தாரு. ஒரு பொண்ணு பேசிட்டு போவோம், இந்த ஆள்கிட்ட போய் சொல்லுவார். அந்த பொண்ணு உங்ககிட்ட சம்பள பணத்தை சொல்லிச்சா? ஆமாங்க. நீங்கள் பணம் கொடுத்தீங்களா? ஆமாங்க. கோவிந்தான்னு போயிடுவார். என்னென்னா அந்த பொண்ணு அப்படி சொல்லி ஏமாத்துற பொண்ணு அது தெரிஞ்சது. அதை அந்த தெலுங்கார்கிட்ட சொன்னோம். அவர் கிருஷ்ணா மாதிரி என்டி ராமாராவ் மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணுவார். டைலாக் இந்த ஃப்ளோ தமிழில் வரமாட்டேது. ஒரு பொண்ணுல பணம் கேட்டது அவங்களுக்கோ அது என்ன பேசுகிறேன், என்னையா பேசுகிறேன் அப்படின்ட்டு, யார் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு என்ன காமிச்சார். எனக்கு கோவம் வந்துச்சு. அப்புறம் நானே எப்படி சொல்லிக் கொடுத்தேன், என்ன பேசுகிறேன் அப்படின்ட்டு, நீ சொல்லி காமிச்சிருக்கணும் அப்படின்னா. இல்லை சார் நான் வேறு சொன்னேன் அது சொல்கிறேன், என் பக்கம் நான் நியாயம் சொல்லியிருந்தேன். சொல்லி காமியாங்க. நான் உடனே சொன்னேன். ஒரு பொண்ணுக்கிட்ட பணம் சொல்லிச்சா டக்குன்னு பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தாரு. கிளாப் கொடுத்தார். கிளாப் ஆகி பக்கத்தில் இருந்த ஒரு ஆள்கிட்ட கொடுத்து நீ நில்லுன்றார். சார் அவன் நீ வாப்பா நீ நில்லுப்பா இல்லையா ஸ்டார்ட் கமரான்ட்டார். நான் அப்படியே போய் ஸ்டார்ட் கமரான் நான் பேசி முடித்தேன். ஒரே டைம் முடித்தேன். ஆக்ட் பண்ண வச்சார். டக்குன்னு அந்த ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறோம். எல்லாம் ஷூட்டிங் முடிச்சு போகிறோம். என்னை கூப்பிட்டாரு. ஒரே டைம் முடிச்சு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் நடிக்க வச்சார் என்ன பண்ண ஆஃபீஸ் போனோன்னு என்ன பார்த்தாரு. நீ நடிக்கிறத சினிமா வந்தியானார். அப்படியே மெதுவாக தலையாடினேன். ஏன் நீ என்கிட்ட சொல்லலை? இருக்கிற வேலையும் போயிடுச்சுன்னா அதுக்கு தாங்க சொல்லலை அப்படின்னா. திடீர்னு பார்த்து பக்கத்தில் எந்த கேப்டன் ஒரு மேனேஜர் அவர் பாக்கெட்டில் கை விட்டு 11 ரூபா எடுத்து என் கையில் கொடுத்து வருங்காலத்தில் நடிகை ஆக போகிற என்னுடைய முதல் அட்வான்ஸ் வச்சுக்கன்னு கொடுத்தாரு. சத்தியமாக எனக்கெல்லாம் அப்போ நம்பிக்கையே கிடையாது, யாரும் கிடையாது. ஆனால் அவரை பார்த்துட்டு நான் என்ன அது நான் நடிகரான பிறகு அப்போ வச்சு ஜோதிக்கார மாதிரி சொல்லிருக்காரு. நமக்கே தெரில. அப்படி கணிப்பார் இவர் யார் எப்படி வருவான் எதில் ஆடுவோம் அப்படின்னு சொல்லல. அதெல்லாம் தட்டி கொடுக்குறது. உள்ளே இருக்கிற அவனுடைய ஆற்றல் என்ன, சின்ன ஆளாக இருப்பான் அவன்கிட்ட உனக்கு விஷயம் இருக்கியா கூச்சப்படுறியா அப்படின்னு சொல்லி தட்டி கொண்டு வர்றது. நான் டைரக்ட் பண்ண போகிறோம்னா சார் காலில் வந்து பிளஸிங் ஆகிறேன். அப்போ சொன்னார், பாண்டியா டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காதேனார். இன்றைக்கி வரைக்கும் அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது.
நம்மளை அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, அப்போது சொந்தக்காரன் வந்திருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கான், அதை கட் பண்ணி அப்படி அது அந்த நினைப்பெலாம் இல்லை. ஃபேமுக்குள்ளே என்ன வரணும், ஜனங்க என்ன பார்க்கணும், அந்த கவனம் தான் இருக்கணும். அதான் அவர், அதான் எனக்கு சொல்லி பெரிய மந்திரம். இன்றைக்கும் அவரே அப்படி தான். எத்தனை பேர் பக்கத்தே யாராவது இருப்பாங்க, சொந்தக்காரர் யாராவது வந்துருப்பாங்க. இதே எப்போ வந்தீங்கன்னு அவன் வந்து ஒரு 2 மணி நேரம் இருக்கும் கேட்பார். இல்லை எப்பயோ வந்து கவனம் செதறாது. அதெல்லாம் கற்றுக்கிறதுனால தான் இன்றைக்கி நமக்கு சோறு. ஓகே. ஆனால் நீங்கள் ஏடியாக இருந்துட்டு பாதியில் வந்து படம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற ஒரு பேச்சும் இருந்தது. நீங்கள் கண்டினியூ பண்ணியிருக்கலாம்னு யோசிச்சிங்களா, இல்லை என்ன நடந்தது? இது என்னங்க அது டைரக்ஷன் கற்றுக்கிறதுக்காக தான் போகிறோம். ஆமாம், கற்றுக்கிட்ட வந்துடணும்ல. ஆனால் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கலாம் இன்னும் நிறைய நாள் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. எப்போ அவர் அனுப்புவார்? நீ இங்கேருந்து போகலையா அனுப்புவார் அவர்? இல்லை இப்போ நான் இங்கேருந்து போகிறேன் சார் அப்படின்னு நாம் சொல்ல முடியுமா? இதை புரியாது இருக்குது எனக்கு. சரி சார் இல்லை, அப்போது அந்த அன்பு தான் நம்ம கூட அவன் இருக்கணுன்ற அன்பு தான் தவிர எவ்வளோ வருஷம் பொறுத்து 40 வருஷம் ஆச்சு நான் வெளியே வந்து இப்போ கூட இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா அவர் என்ன எப்படி வச்சுருக்காரு? நம்ம அவனுக்கு இதை ஒர்க் பண்ணும்போது அதில் மூக்குத்தி பூ மேலே ஒரு சாங் இருக்கும். வேறு படம்லாம் போயிட்டு வந்தோமோ வண்டி எடுத்தாங்க. அப்போது அந்த மியூசிக் போட்டு மறுபடியும் எடுக்கிறாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துருக்காங்க பாட்டில், 6 மாதத்துக்கு அப்புறம் எடுக்கிறாங்க. அது எல்லாம் எடுத்து வெயிட் பண்ணுறாரு சார். முதல்ல ஓட்டிட்டு வெயிட் பண்ணுறாரு. நான் பக்கத்தில் நிற்கிறேன். பார்த்தாரு, டக்குன்னு என்ன பார்க்குறாரு. எனக்கு அப்படியே புளிய போயிருக்கு. ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, ட்ரெஸ் எடுத்தால் கட்டிவிட்டேன். 6 மாதத்துக்கு முன்னாடி போகிறது. அப்போ கொடுத்த ட்ரெஸ் வேறு பேர் மாற்றிட்டோம். இவங்க லெஃப்ட்டில் இருக்குது, ரைட்டில் இருக்கிறாங்களா மாறிட்டு பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு, உங்கள்கிட்ட எத்தனை சட்டை இருக்குன்னாரு. 3 சட்டை இருக்குது சார். எதுக்கு சார்? இல்லை இந்த பாட்டை 6 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கும்போதும் கிளாப் அடிக்கும்போது அதே சட்டை போட்டிருக்க, 6 மாதத்துக்கு அப்புறம் அதே சட்டை போட்டிருக்க, இப்போ நீ அதே சட்டை போட்டிருக்கியா ஆகிட்டேன். வீட்டுக்கு கூப்பிட்டு போய் 6 சட்டை எடுத்து கொடுத்தாரு. அவர் கிளாப்பை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஷார்ட்டை ஓகே பண்ணுவாங்க. கிளாப் அடிக்கிறவன் என்ன சட்டை போட்டிருக்கான்னு பார்க்குறதுல அந்த தெய்வம் தான். இப்போ யோசிச்சா தான் மறந்த பிறகு தான் தெரியுது. அவனுக்கு உலகமே அப்படி தான். மறந்த பிறகு தான் அவர் தீர்க்கதரிசி மாதிரி தெரியாது. இப்போ என்ன கேட்குறாங்க, சாப்பிட்டியா மருந்து போட்டான்னு கேட்டாங்கன்னா சில பேருக்குலாம் தெரியுமாங்க, அப்படி தான் கேட்பான். என்ன அது உலகம் என்னது? ஆனால் அது அந்த கடைசி மாதம்லாம் இருக்குல்ல, அவரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இவர் இன்னும் ஒரு 20 வருஷம் கரெக்டாக இருப்பாருன்ற மாதிரி தான் தோணும். முன்னாடி கூட குஷ்பு அவர்களோட வெட்டிங்க்கு போயிருந்தாங்க, குஷ்பு மகள் அவர்களோட வெட்டிங்க்கு. பட் ஆனால் அவர் இழந்ததை எங்கள் எல்லாரை விட உங்களுக்கு இன்னும் பெரிய இழப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் உங்கள் ஆஃபீஸ்குள்ளே வரும்போது இத்தனை ஃபோட்டோஸ் இத்தனை அவார்ட்ஸ் பார்க்குறேன். பட் அந்த ஃபோட்டோ அவ்வளோ பெருசாக ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். அவர் படம் வச்சு ரசனில் கிடையாது என்கிட்ட. அவர் படம் இல்லாத படம் கிடையாது, எல்லாம் இருக்குது. வச்சு ஒரு பொட்டு வச்சு பூ போடணும் அப்படின்னும். ஏன்னா தாங்க முடியாத பார்த்து அவருக்கு மாலை போட்டு உட்காந்து என்ன பேச முடியாது. அந்த உயிரோடு இருந்த எடுத்த படத்தை பொட்டு வைக்கிறதுக்கு மனசு கேட்கல. எக்ஸ்ட்ரா ஒரு இது போட்டால் போட்டு இந்த போட்ட இருக்கிறது எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருக்காரு. எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருக்காரு. நீங்கள் இப்போ அந்த 7 நாட்கள் அதுலேருந்து இப்போ 45 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் அவர்கிட்ட மாறவே இல்லை, இன்னும் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இன்னும் பேனாவை நம்புகிறாரு, வேறு யாரையும் நம்பலை. ஃபோட்டோகிராஃபியில் படம் ஓடும், ஃபைட்டுகளில் ஓடும், அது மாதிரி விஷயங்கள்ல அதை நம்பிலாம் இறங்குறதுக்கு இல்லை. அப்படியே மாட்டார். கதை என்ன ஐயா என்ன சொல்ல வரான், நியாயம் இருக்கணும்னு வரும். தப்பாலாம் சொல்ல ஏன் அறிவுக்கு சொல்கிறேன்ல, அவர்கிட்ட கற்றுக்கு தான். இந்த உலகத்தில் எந்த விஷயத்தையும் நியாயம் சொல்லலாம், நியாயப்படுத்தி பேச என்ன முடியும். தப்பானவன் ஜெயிப்பானா, ஜெயிச்சிருக்கான், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்காக ரைட்டாக பண்ணவனும் தோற்றுருக்காங்க, ரைட்டாக பண்ணவும் ஜெயிக்கிறான், ரைட்டாக பண்ணவும் தோக்குறான். அதனால் அவன் தப்பு பண்ணவனும் ஜெயிச்சுனேக்கிறான். அதுக்கு நம்ம தப்பு பண்ணுறது தானே. நம்ம வழி என்னவோ, நமக்கு உள் மனசு என்ன தோணுதோ நமக்கு அதை செய்யணும். ஒரு பழமொழியாக சொல்லுவார், இனிப்பெண் மட்டும் முக்கியதியா, அசிங்கத்தை விட முக்கியம், அதுக்காக ஒத்துக்க முடியாதியான்னு. கண்டிப்பாக. அண்ட் இன்னொரு விஷயம், அவர் மக்களை நிறைய சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம்,
ஆமாம், ஏன்னா அவர் இழப்புக்கும் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. எங்கே இருந்தாலும் என்ன படம் பண்ணியிருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஊர்லேருந்து அவ்வளோ பேர் கிளம்பி வந்திருந்தாங்க. அது ஒரு நெரிசல் ஆகிற அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்தது அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. பட் அதை நிறைய பேர் சொல்லவும் செஞ்சாங்க, என்ன இவ்வளோ மீடியா வந்திருக்காங்க, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் நிறைய பேர் அவர் அதை சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்த்தீங்க அந்த தருணம்? வந்து எல்லாருமே கோவம் வந்தது. ஒழிஞ்சிட்டேன். ஹாஸ்பிட்டலேருந்து பார்த்த போதே படுத்திருக்காரு. மருந்து தரான்னு ஒத்துக்க முடியல. என்னடா போய் சொன்னாங்கன்றது அப்படி பார்த்து வந்த பிறகு வந்து அவர் அந்த பொட்டிக்குள்ளே பார்க்கறதுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நான் ஒரு படத்தில் அந்த மாதிரி பொட்டிக்குள்ளே படுத்து நடித்தேன். இறந்து போயிட்டா அது காமெடியாக எடுத்தேன். அங்கே இருக்கும்போது ஃபோன் வரும், அவர் வந்து ஃபோன் எடுத்து பேசுவேன். அப்படிலாம் எடுத்தேன். என் மனைவி மட்டும் சொன்னான், எதுக்கு அப்படி போய் பட்ட அப்படின்னா. என்ன எனக்கு அவள் அங்கே நடிப்பாங்க கூட மனசில் ஏதோ உறுத்துது. ஒரு சில பேக்ரவுண்டில் நமக்கு மேட்ச் பண்ண முடியாது. இந்த இடத்துல இவரா அந்த மாதிரி எனக்கு அந்த பேக்ரவுண்டில் சாரை மேட்ச் பண்ண முடியல. நான் சொல்லப்போனால் நான் இந்த மாதிரி விஷயத்துலாம் வருத்தி கட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணுவேன். என்கிட்ட சொந்தக்காரர்லாம் நான் நடிகை அப்படிலாம் பார்க்க மாட்டேன். வந்து பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். எனக்கு உடஞ்சி உட்காந்துட்டேன் பேசாமல் இருந்துட்டு. அதனால் யார் வர்றாங்க, யார் கும்பிட்றாங்க, யார் கதறாங்க ஒன்றும் முடியல. எல்லோரும் அவங்கவுங்க ஆதங்கம். எல்லாருக்குள்ளேயும் ஐயோ போயிட்டாரு. அது என்னது, சார் எனக்கு ஒரு பெரிய விருது கொடுத்துருக்காங்க, ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அதை நான் என் பெருமைக்காக சொல்ல, அந்த தெய்வத்துடைய பெருந்தன்மைக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு உதவியாளனாக தங்கிட்ட இருந்து வந்த ஒரு டைரக்டரை எந்த அளவுக்கு மனசுக்குள்ளே இருந்தால் அந்த பேனா மூலிமா அவர் என்னை சந்தோஷப்படுத்திப்பார். சந்தோஷப்படுத்தார், அதுக்கு நிகர் கிடையாது. என்ன விருது வந்தாலும் என்ன விருது, அந்த தெய்வம் எனக்கு ஒரு கருத்து கொடுத்துருக்கு. இது எனக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப வச்சேன், இதை நான் கொடுத்தா ஏதோ தம்பட்டம் அப்படிலாம் வேணாம். நானும் டைரக்டராக இருக்கேன், நடிகராக இருக்கேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். இவ்வளோ வெகுளியாக அவர் பாராட்டுவாரா, இவ்வளோ ஆத்மாத்மா ஓப்பனாக பாராட்டுவாரா? நான் அவரை பற்றி நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். வளர்ந்த சமுதாயமும் வளர்ந்தவங்களாம் சிஷ்யங்கிட்ட இப்படி நடந்துக்கணும். சிஷ்யங்கள்லாம் இப்படி ஒரு தெய்வம் குருவாக இருந்திருக்காருன்னு நினைக்கணும். லெட்டர் கொடுக்குறேன். எனக்கே உரியது என்னுடைய தனித்தன்மை அப்படிலாம் உண்மை கிடையாதுங்க. நான் ஒரு சாதாரண ஆள். ஏன்னா ஒரு டைரக்டரு நடிகராகனா அவருக்கு பற்றி பேசுகிற வாய்ப்பு எப்போ கிடைக்காது. வாய்ப்பு வரும்போது சொல்லாமல் இருக்கிறதும் தப்பு. அவரை பற்றி நல்லா சொல்கிறத வாய்ப்பு கொடுத்த பியானோ விட்ஸுக்கு ரொம்ப நன்றி. Thank you, sir. Thank you so much. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Book your next holiday at Grand Royal Tours. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots.